சார், என் சம்பளத்துலேருந்து 600 வெள்ளி குறையுது. கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு மிச்சத்தை போட்டுருங்க. பவி 2 மாசமா கார் லோன் கட்டலன்னு வார்னிங் லெட்டர் அனுப்பிட்டாங்கடா. வீட்டு ரெண்ட் கட்டி வேற 3 மாசம் ஆயிருச்சு. வீட்டு ஓனர் வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி கத்தி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாருடா. தலையே வலிக்குது. 30 நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு ஒரு நாள் கூட கையில தங்க மாட்டுது. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. பவி காலையிலேன்னு சாப்பிடல, பீஸா சாப்பிடணும் போல இருக்கு. வாங்கி தரியா? ஐயா, அம்மா யூஸ் பண்ற பிரிக்ஷா ஷாம்பு முடிஞ்சு போயிடுச்சு, வாங்கி தரியா? ஐயோ அம்மா, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுறீங்களா? உங்களுக்கு 40 வயசு ஆச்சுன்னா இதுக்கப்புறம் முடி இருந்தா என்ன, கொட்டனா என்ன? மனசும் என்ன மாதிரி டென்ஷன்ல இருக்கா, எதுவுமே புரிய நீங்க வேற போமா. அம்மா அம்மா எனக்கு சீச்சா ஷாப் பண்ண போனக்கு அம்மா. சரியா, அம்மா வேலை முடிஞ்சு வர்றப்போ வாங்கிட்டு வரேன். சரிம்மா. என்னம்மா? ஐயா, எனக்கு இன்னைக்குள்ள சம்பளம் மட்டும் இன்னைக்கே தரீங்களா? என்னோட பையன் கூலி சமைச்சு தர சொன்னா. ஐயோம்மா, உன்னோட இதே பொழப்பா போச்சு. இரு எடுத்து வரேன். அம்மா, நேற்று ஏதோ வேலை டென்ஷனில் ரொம்ப ஓவராக பேசிட்டம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. இந்தாங்க நீங்கள் கேட்ட பிரிக்ஷா. பரவாயில்லையா, நீ தானே. உங்களுக்கும் முடி அடர்த்தியா வளர மாட்டேங்குதா, இல்ல முடி கொட்டுதா? அப்போ பிரிக்ஷா ஹேர் ஷாம்புவை ட்ரை பண்ணுங்க. இவங்க கிட்ட பிரிக்ஷா ஹேர் ஆயில், ஹேர் ஷாம்பு, ஹேர் கண்டிஷனர் அண்ட் ஹேர் சீரம் கூட இருக்கு. உங்களுக்கும் விரிக்ஷா ஹேர் கேர் வேணும்னா என்னோட ஷோகேஸ்ல இருக்கு, வாங்கிக்கோங்க.